பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத் மிகுந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த பிஸ்மில்லாவை கொண்டு எவ்வாறு நம்முடைய தேவைகளை அடைந்து கொள்வது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். பிஸ்மில்லா சொன்ன எதுவுமே பரக்கத்து மிகுந்த ஆகிவிடும். இப்போ நீங்கள் சாப்பிட உட்காருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னீங்கன்னா அந்த உணவு பரக்கத்து மிகுந்த பாக்கியம் மிகுந்த உணவாக ஆகிவிடும். காரணம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எதெல்லாம் தொடங்கப்படுகிறதோ அங்கு பாக்கியங்கள் இருக்கின்றன. எல்லா அமல்லையுமே நீங்கள் சட்டையை போடுறீங்க, பிஸ்மில்லா, சட்டையை கழட்டுறீங்க, பிஸ்மில்லா, சாப்பிட்றீங்க, பிஸ்மில்லா, வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, பிஸ்மில்லா, வீட்டுக்குள்ள நுழைகிறீங்க, பிஸ்மில்லா. அதோட பிஸ்மில்லாவை சேர்த்து துவா இருக்குது. அது இல்லைன்னா நீங்கள் பிஸ்மில்லாவே சொல்லியே நீங்கள் தொடங்கினாவே அது பரக்கத்து மிகுந்தது தான். ஆக அப்படிப்பட்ட இந்த பிஸ்மில்லா கொண்டு எவ்வாறு நம்ம தேவைகள் அடைவது? உங்களுக்கு தெரியும், குர்ஆனை ஓதி தொடங்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி தான் ஓதுறோம். ஒவ்வொரு அத்தியாயங்களில் புது அத்தியாயங்கள் தொடங்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் தொடங்குகின்றோம். ஆகவே பிஸ்மில்லா என்பது பரக்கத்து மீண்டது, பரக்கத்துகளை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையிலே. எல்லாருக்கும் பிரச்சனை சொன்னால், கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்து ரொம்ப தேவையானதாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தை இந்த பிஸ்மில்லாவை கொண்டு எவ்வாறு அடைவது என்று பார்க்க இருக்கின்றோம். கன்னியத்திற்குரியவர்களே, பிஸ்மில்லாவுடைய 786 என்பது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று எழுதுன்னு சொன்னோம்னா அபஜதியன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் அரபியில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இது அந்த எல்லா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சேர்த்து எழுதும் பொழுது அது 786 ஆகிறது. அப்போ இந்த உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் டெய்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 786 தடவை 786 ஓதிட்டு என்ன தேவையோ அதை நீங்கள் என்ன செய்யணும், 21 தடவை வைக்கிறீங்க. யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு வியாபாரத்தில் பறக்க செய்வாயாக, யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு என்னுடைய கடன்களை தீக்குவாயாக. அப்படி எது தேவையோ அதை 21 டைம்ஸ் 21 தடவை சொல்லிட்டு திரும்ப செலவாத் 100 தடவை ஓதணும். இது நீங்கள் காலை மாலையை முடிஞ்சால் சரிங்க, இல்லைன்னா மாலை, அதாவது சாயந்தரம் அசர்லேருந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 11:30 மணிக்கு முன்பாக இதை டெய்லி ஓதிட்டு சொன்னால் 40 நாள் ஓதும் பொழுதே உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு 7 நாள்லேயே தெரிய ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து ஓதுங்க. கிடைச்சாலும் நீங்கள் எதை நினச்சி ஓதுறீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்தாலும் இதை உடனே எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுறாமல் அதை என்ன செய்ய, 100ங்கிற இடத்துல எல்லாத்தையுமே 41, அல்லது இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு 101, அல்லது இதையாவது 41, எல்லாமே சேர்த்து 41 என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஓதுவதை ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம எத்தனையோ பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய பயன்களை கேட்டு பல பிரச்சனை தீர்ந்துருக்கு. சில பேருக்கு அந்த பிரச்சனை அதை ஒரு மாதம் 40 நாள் செஞ்சு முடிச்சு பிரச்சனை தீர்ந்துருச்சு, அதை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப வர ஆரம்பிக்கிறது. அப்போது நாம் விளங்கிட்டதுன்னு சொன்னால் இது குறிப்பிட்டதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை முழுவதுமே அமல் செய்வதற்கு இதை நீங்கள் பழகிக்கொள்ளணும். ஏன்னா இதை நீங்கள் ஓதும் பொழுது நமக்கு மறுமையிலே நன்மை கிடைக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னாவே அது வானம் பூமியையும் என்ன செய்யக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தட்டிலையும் 7 வானத்தை ஒரு தட்டில் வச்சாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவுடைய எடை அதிகமாக இருந்துட்டு நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோம். அப்போ அவ்வளோ உயர்ந்த இதை நம்ம டெய்லி ஓதிட்டு வரும் பொழுது நமக்கு நன்மையும் கிடைத்து கொண்டிருக்கிறது.
மறுமையுடைய நன்மை கிடைக்குது, இன்மையுடைய பிரச்சனை தீருது. அதனால் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் தொடர்ந்து இதனை ஓதுவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக எல்லா பிரச்சனையுமே தீரும். அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் சில சமயம் டைம் எடுக்கலாம். அந்த டைத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்ம ஒன்று செய்யணும் சொன்னால் ஒரு விதை விதைக்கிறோம். அந்த விதை விதைக்கும் பொழுது சில செடிகள் சீக்கிரம் என்ன செய்யுது, பல தக்காளின்னு சொன்னால் அது ஒரு 40 நாளே பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. சில விதைகள் அது லேட்டாக கொடுக்குது. இதுபோல் நாம் கேட்கக்கூடிய நிச்சயம் அனைத்துமே கிடைத்தரும். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டயத்தை அதை எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பொறுமையாக தொடர்ந்து நம்ம அமல் செய்யும் பொழுது அது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு தடவை உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாவே உங்கள் உள்ளத்தில் நிச்சயமாக நான் இது ஊனா கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் அதான் உறுதி. நீங்கள் எப்படி எல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் நடந்து கொள்வான். அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருவான். ஏன்னா உள்ளத்துல தான் அல்ல உள்ளத்தை பார்க்கின்றான். அந்த உள்ளத்துல என்ன இருக்குது, நான் இதை ஓதுனா நிச்சயமா அல்ல எனக்கு தருவான், நிச்சயமாக அல்லாஹ் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நன்மை. அந்த தன்மை உங்க உள்ளத்துல எப்போ ஆழப்பதியுதோ அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்க கேளுங்க, அது கிடைக்கும். யாருக்காக வேண்டி துவா செய்யுங்க, அது நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இதுல முக்கியமா வேணும்னு சொன்னா அந்த உள்ளத்துல ஆழத்துல நிச்சயமாக அல்லாஹ் என்னை தருவாங்கிற எண்ணம். அதுக்கு தான் இந்த இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த அமலெல்லாம் என்னன்னு சொன்னா இந்த அல்லாஹ்வுடைய பேரைன்னு சொல்லி அழைக்கிறீங்க, சரிங்களா? இப்போ இந்த உள்ளத்துல பதிவாகும். அப்போ சில விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மனசுல என்ன தோணும், நிச்சயமா இது ஒன்று கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க அது எந்த விஷயத்துக்கு ஓதாலும் கிடைச்சிடும், சரிங்களா? இறைவன் இல்லத்து உள்ளத்தை தான் பார்க்கலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அமல்களை செய்யும் பொழுது நாம் இந்த உலகத்துக்கான செய்கிறோம், மர்மீக நன்மைகள் இருக்குது. ஆனா இது நம்முடைய ரூஹை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம் என்பதை உணர்ந்து நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நம்ம வாழ்க்கையை வைத்துக் கொண்டோம்னு சொன்னா இம்மை மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்ப அது என்ன செய்யறது, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்? அல்லாஹ் சொல்றான், வமா ஹலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறு எதற்கும் படைக்கவில்லை. அப்போ அல்லாஹ் நம்ம படைத்ததே அவனை வணங்குவதற்கு தான். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய வணக்கத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில நபியுடைய வழிமுறையை முழுமையாக நீங்கள் பின்பற்றினால் இம்மை மறுமை அத்தனைக்கும் வெற்றி கிடைக்குது. இஸ்லாத்துடைய கடமை 5. இது செஞ்சவங்க என்ன கிடைக்கும்? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்க்கை நடத்தினா இம்மையிலையும் சந்தோஷமா இருப்பீங்க, மறுமையிலையும் சந்தோஷமா இருப்பீங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றம் நடந்தால் இம்மையிலையும் கஷ்டம்தான், மறுமையிலே மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு சொன்னா நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன நெருப்பை நம்மளால தாங்க முடியாத பொழுது எவ்வாறு இவ்வளோ பெரிய நெருப்பை நம்ம சகிக்க முடியும்? ஆகவே அன்புக்குரியவர்களே, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான புத்திசாலி யாருன்னு சொன்னா மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய நப்சை மறுமைக்காக வேண்டி அவன் தயார்படுத்திக் கொள்கின்றானோ அவன் தான் உண்மையான புத்திசாலி. அந்த அடிப்படையிலே கணித்திருக்கிறீர்களே, நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற 5 விஷயங்கள் முக்கியம். அதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். 1வது விஷயம் சொன்னால் இஸ்லாமிய கடமைகள். 1வது 5 நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுகணும். தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வளவு முயற்சி செய்யணும். அதில் 2வது ஜக்காத்தை கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். அது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு ஏழை வரி என்று சொல்லக்கூடிய அந்த உதவியை உணவை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். ரமலான் மாதத்தில் 30 நோம்பை நோக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் வாரம் வியாழன் திங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் பிறை கணக்கில் 13, 14, 15 நோம்பு பிடிச்சிட்டு வரணும். ஹஜ்ஜுக்கு யாருக்கு போகிற சக்தி இருக்கிறதோ சிறு வயதிலேயே இளம் வயதிலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜு செஞ்சிடுங்க. நம்ம நினைக்கக்கூடாது வயசான பிறகுதான்ட்டு, நமக்கு எப்போ இருப்போம் நமக்கே தெரியாது. என்ன செய்யுங்க, அந்த கடமைக்கு உங்களுக்கு சொன்னால் சிறு வயதை முடித்திருங்கள். இது 1வது விஷயம்.
காலை மாலை தஸ்பீஹாத்தை விட உங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் இது உங்களுடைய பாடத்திட்டமாக இருக்க வேண்டும், அட்டவணையாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. இது காலை மேலே ஓதிட்டு சொன்னால் அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செய்த கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. அது மாத்திரம் இல்லாமல் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் 10 அடிமைகளை உரிமை விட்டால் என்ன நன்மை கிடைக்கும், அது நன்மை கிடைக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதை இது உங்கள் வாழ்க்கையில் அங்கமாக்கி கொள்ளுங்கள். 3வது விஷயம், சலாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் காலை மாலை 150 தடவை ஓதிட்டுவாங்க. அப்படி செய்யும்போது 150 300 ஆயிரும். 3000 ரஹ்மத் இறங்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய துவா கபூலாகிறதுக்கு காரணம் அமைஞ்சிடும். அதனால ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத்தை காலை மாலை 150 தடவை ஓதிட்டுவாங்க. 3வது விஷயம் சொன்னால், குர்ஆனை காலை மேலே அரை மணி நேரம் ஓதிட்டுவாங்க. எனக்கு குர்ஆனை ஓத தெரியலன்னு சொல்லிடாதீங்க. ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆனை எவ்வாறு ஓதுவது என்று அமைச்சிருக்கோம். ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வாட்ஸ்அப்பில். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பேசியிருப்பீங்கன்னா உங்களை இந்த குர்ஆன் குரூப்பில் இணைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா இந்த குர்ஆனை கட்டாயம் ஓதணும். அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆனை ஓதுவது அல்லாஹ்வுடன் பேசுவது ரெண்டும் ஒன்று தான். 4வது விஷயம் சொன்னால், கணித்திருக்கிறீர்களே, உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுகள் செய்ய வேண்டிய கடமை, மற்ற மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமை எதுலையுமே குறை வைக்காதீங்க. உங்களை கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த தீங்கு இழைத்திராதீங்க. யார் ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானையும் பாதுகாத்து கொண்டாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்கிறாங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரிய இடத்துல திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது போதும், நரகத்துக்கு போவதற்கு. கணித்திருக்கிறீர்களே, அது மாத்திரம் இல்லாமல் நாம் 5வது விஷயம் சொன்னால், நம்முடைய அமல்கள் எல்லாம் சுத்தமாவதற்காக வேண்டி தஸ்கியான்னு சொல்லுவாங்க. சுத்தமாவதற்காக வேண்டி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே மறைக்கப்பட்ட இந்த இதய திக்ர் சொல்லக்கூடிய இதயத்தில் சேர்க்கும் திக்ர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின் பேரில், இந்த உத்தரவின் பேரில் இதை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த திக்ரை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழுகையில் பயபக்தி உண்டாகும், தொழுகையில் ஆர்வம் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் திக்ரிலும் பார்க்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். அது மாதிரி ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் கௌபத்துல்லாவுக்கு நெல்லி இந்த ஆன்மீகமான முறையில் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இல்லை இந்த திக்ரிய பறக்க நம்முடைய இதயம் பரிசுத்தமாகும் பொழுது இவை அனைத்துமே நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே இதயனுடைய நெருக்கம் விலாயத்து கிடைக்கும். அதுக்கு மேலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகமான முறையிலே பையத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இவை அனைத்தும் தரக்கூடிய இந்த இதய திக்ரை காலை மாலை அரை மணி நேரம் செஞ்சுட்டு வாங்க. அதை கற்றுக்கிறது சொன்னால் 90 25 96 93 55 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா உங்கள் குரூப்பில் சேர்த்துடுவாங்க. கணித்திருக்கிறீர்களே, புதிதாக வந்திருக்கக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா 3 பெல் வரும். அது மேலே உள்ள பெல் அழுத்தினீங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், குர்ஆனை கொண்டு அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. நம்முடைய சேனலை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள், பிரைட் தமிழ் பேன்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ் இருக்கும். அது தொட்டிங்கன்னா நம்முடைய சேனல் ஓப்பன் ஆகிரும். அதில் எல்லா பிரச்சனைக்குமே குர்ஆனை கொண்டு எவ்வாறு தீர்வு என்று நம்ம பதிவிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் இதனை உங்களுடைய ஒவ்வொரு குரூப்புக்கு அனுப்பி வைங்க. யாராவது இதனை கொண்டு அமல் செய்ய ஆரம்பித்தாருன்னு சொன்னால் அவருடைய பிரச்சனை தீரும்போது அவருடைய துவா பிரகதம் கிடைக்கும். அது மாத்திரமல்லாமல் அவர் எப்போதும் அமல் செய்கிறாரோ அந்த அளவுக்கு நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆகவே அமல்களிலே உயர்ந்த அமல் மற்றவர்களுக்கு நன்மையை எட்டி வைப்பது தான்.
நபிஸ்லாஸ்லேருந்து சஹாபாக்கள் நமக்கு எட்டி வச்சாங்க. அதனால தான் நமக்கு இது வந்து கிடைச்சிருக்காகவே இதை அனைவருக்கும் எட்டி வைத்து நன்மையான கூட்டத்திலே நீங்கள் ஒருவராக ஆகிக்கொள்ளுங்கள். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.